ஜனாதிபதி தனது நிறைவேற்று அதிகாரத்தை பாவித்து 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்தக்கூடாது என நீங்கள் கூறுகிறீர்கள். நாடு தற்போது பிச்சை பாத்திரத்துடன் உலகை பலம் வருகையில் 13ஐ நடைமுறைப்படுத்துவது ஒரு ஆரோக்கியமான நடவடிக்கையே. அல்லாதபடின் இலங்கை தொடர்ந்தும் ஜாசகம் எடுக்கும் என்று நாட்டின் முதன்மை பௌத்த பீடங்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அண்மையில் நீங்கள் ஜனாதிபதியிடம் வலியுறுத்திய விடயங்கள் தொடர்பாக பத்திரிகைகள் வெளிவந்த செய்தியை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். மாகாணங்களுக்கு காணி போலீஸ் அதிகாரங்களை பகிர்ந்தால் தொல்பொருள் அடையாளங்கள் மாற்றப்படுவதற்கும் பிரிவினைக்கும் வழிவகுக்கும். முன்னாள் ஜனாதிபதி 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தவில்லை. அது நாட்டில் அமைதியின்மையை ஏற்படுத்தும் என்பதாலேயே நடைமுறைப்படுத்தவில்லை. நாட்டின் இறைமையாண்மை பாதுகாப்பது ஜனாதிபதியின் கடமை. 13வது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் அது மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தும் என தெரிவித்தீர்கள். நாடு தற்போது பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள நிலையில் வல்லரசுகள் இலங்கை மீது விதிக்கும் நிபந்தனைகளுக்கு ஜனாதிபதி இணங்கக்கூடாது எனவும், ஜனாதிபதி 13வது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தனது அதிகாரத்தை பாவிக்கக்கூடாது எனவும் தெரிவித்திருந்தீர்கள். வடக்கு கிழக்கு தவிர்ந்த ஏனைய மாகாணங்கள் பிரிவினை கூறவில்லை. மத்திய அரசாங்கத்தின் ஆட்சியில் வடக்கு கிழக்கு தமிழர்களுக்கு திருப்தி இல்லை. அத்துடன் சிங்களவர்கள் வடக்கு கிழக்கு தமிழர்களை தமது கால்களின் கீழ் வைத்து ஆட்சி செய்வதாகவே அவர்கள் உணர்கின்றனர். இதனால் தான் அவர்கள் தங்களை தாங்களே ஆள வேண்டும் என நினைக்கிறார்கள் என மகாநாயகர்கள் நம்புகின்றனரா? தமிழர்களுக்கு எதிரான போரை தயார் செய்வதற்கு எவ்வளவு காலம் எடுத்தது? தமிழர்கள் வடக்கு கிழக்கில் தமிழீழத்தை அமைத்தால் அதனால் சிங்களவர்களுக்கு என்ன பிரச்சினை? வடக்கு கிழக்கில் சிங்களவர்கள் வசிக்கிறார்களா? வடக்கு கிழக்கில் பௌத்தர்கள் வாழ்ந்ததாக கூறப்பட்டாலும் அவர்கள் தமிழ் பௌத்தர்களே என சுனில் ஆரியரத்ன தெரிவித்துள்ளார். சிங்களம் 6ஆம் நூற்றாண்டின் பின்னர் உருவான மொழி. மகாவம்சம் எழுதப்பட்ட காலத்தில் இலங்கையில் சிங்களவர்கள் இருக்கவில்லை. மகாநாயகர்களாகிய நீங்கள் பிரிவினை பற்றி கவலைப்படுவதாக இருந்தால் அது நிகழ்ந்துவிடக்கூடாது என்பதற்காக தமிழர்களை அரசியலமைப்பூடாக வன்முறை மூலம் கட்டுப்படுத்த முயற்சிக்கிறீர்களா? அக்கினி சூத்திரமும் தீர்க்க நியாகாயமும் இத்தகைய போதிக்கின்றதா? தமிழர்கள் சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்ட உரிமைகளை அனுபவிக்கும் சுதந்திரத்தையே கோருகின்றனர். காணி போலீஸ் தொல்பொருள் பிரதேசங்கள் போன்றவற்றை மாகாணங்களுக்கு வழங்காவிட்டால் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழர்களின் பூர்வீக பிரதேசங்கள் எதுவித சுதந்திரமுமின்றி மத்தியால் ஆளப்பட வேண்டுமா? வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு காணி போலீஸ் அதிகாரங்கள் வழங்கப்பட்டால் அது பிரிவினைக்கு வழிவகுக்காது. மத்தியின் கீழ் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டதாக மத்தியின் முகவர் போன்றே அவை இருக்கும். முன்னாள் ஜனாதிபதிகள் ஏன் 13ஐ முழுமையாக நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் அதற்கு அவர்களின் குறுகிய பார்வையே காரணம். போர் என்றால் போர், சமாதானம் என்றால் சமாதானம் என முட்டாள்தனமாக கூறியவர் ஜே.ஆர். ஜெயவர்தன. ஜனாதிபதி நாட்டின் இறைமையை பாதுகாக்க வேண்டும் என கூறுகிறீர்கள். இறைமை என்றால் என்ன? வடக்கு கிழக்கில் தமிழர்கள் காலாதி காலமாக வாழ்ந்து வருகின்றனர். பிரித்தானியர்கள் தமது நிர்வாகத்தை இலகுபடுத்துவதற்காக நாட்டை ஒன்றிணைத்தனர். பிரித்தானியர்களிடம் இழந்த இறைமையை பெற்றுக்கொள்வதற்காக தமிழர்கள் போராடி வருகின்றனர். வல்லரசுகளின் அழுத்தங்களுக்கு அடிபணியக்கூடாது என கூறுகிறீர்கள். பொருளாதார நெருக்கடி ஏன் ஏற்பட்டது? போருக்கென பெருந்தொகை பணம் செலவிட்டதாலேயே பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது. அத்துடன் அரச நிர்வாகம் அரசியல்மயப்படுத்தப்பட்டமையும் பொருளாதார நெருக்கடிக்கு காரணம். சீனாவின் நிபந்தனைகளுக்கு அடிபணிந்ததும் பொருளாதார நெருக்கடிக்கு ஒரு காரணம். இப்போது ஏனைய நாடுகள் இலங்கையை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்டெடுக்க முயற்சிக்கின்றன. உங்களை போன்ற நல்லுள்ளம் படைத்த மகாநாயகர்கள் ஏன் இதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள்? டி.எஸ்.நாயக்க இலங்கையை ஒற்றையாட்சி கட்டமைப்புள்ள நாடாக ஆக்குவதற்காக ஓ.இ. குணத்திலக்கவை இங்கிலாந்துக்கு அனுப்பினார். ஒற்றையாட்சி முறையின் கீழ் சிங்களவர்கள் முழு நாட்டையும் ஆட்சி செய்ய தொடங்கினர். சிங்களவர்கள் தமிழர்களை கட்டுப்படுத்தினர். வடக்கு கிழக்கில் தமிழர்கள் 3000 ஆண்டுகளாக வசித்து வருகின்றனர். தமிழ், சிங்கள, முஸ்லிம் வரலாற்று ஆசிரியர்களை வைத்து வரலாற்றை எழுதுங்கள் என குறிப்பிட்டுள்ளார். 13ஆம் திருத்தம் தொடர்பில் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையில் நேற்றைய பாராளுமன்ற கூட்டத்தொடரில் கடும் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன. அது தொடர்பான காணொளி தொகுப்புகள் உங்கள் பார்வைக்காக. கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இன்றைய தினம் நேற்றைய ஜனாதிபதியினுடைய அக்கிராசன உரை தொடர்பிலே சஞ்சீவ எதிர்மான அவர்களால் கொண்டு வரப்பட்ட இந்த ஒத்திவைப்பு வேலை பிரேரணையின் பொழுது எனக்கு உரையாற்ற கிடைத்தமைக்கு நன்றிகள். முதலிலே, இன்று உலக பந்திலே பூமியினுடைய நடுக்கம் காரணமாக துருக்கி, சிரியா போன்ற நாடுகளில் மக்கள் பெருமளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக துருக்கி நாட்டிலே 20,000க்கும் மேற்பட்டவர்கள் பூமி தாயின் மடிக்குள் உள்வாங்கப்பட்டு இறந்திருக்கிறார்கள். அந்த இறப்பும் மரணமும் துருக்கி நாட்டை உலுக்கி போட்டிருக்கிறது. அங்கே வாழுகின்ற மக்கள் கண்ணீரோடும் அடுத்த நேர உணவுக்காகவும் உயிரை காப்பாற்றிக் கொள்ளவும்
ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். சிரியாவிலும் இதே மாதிரியான சில நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருக்கிறது. நாங்கள் இந்த உயர்ந்த சபையினூடாக இந்த நாட்டிலே இருந்து துருக்கி நாட்டிலே இழந்து போன அந்த உறவுகளுக்கும் கண்ணீரோடு வாழுகிற மக்களுக்கும் நாங்கள் எங்களுடைய ஆழ்ந்த கவலைகளை பகிர்ந்து கொள்கிறோம். மிக முக்கியமாக இவ்வாறு உலகத்திலே பல்வேறுபட்ட சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருந்தாலும் இன்று இலங்கையினுடைய மிக முக்கிய ஒரு காலகட்டமாக இன்றைய நாட்கள் பார்க்கப்படுகிறது. நேற்றைய தினம் இந்த உயர்ந்த சபையிலே தன்னுடைய 4வது கூட்டத்தொடரை ஆரம்பித்து வைத்து உரையாற்றிய ஜனாதிபதி அவர்கள் சில வார்த்தைகளை இங்கே பிரயோகித்திருந்தார். கிட்டத்தட்ட இலங்கை இந்தி ஒப்பந்தம் எழுதப்பட்டு 35 ஆண்டுகள் கடந்து கொண்டிருக்கிறது. இந்த 35 ஆண்டுகளிலே இந்த நாடு அந்த இலங்கை இந்தி ஒப்பந்தத்தின் ஊடாக எழுதப்பட்ட அதன் மூலமாக கொண்டு வரப்பட்ட பிரசவிக்கப்பட்ட ஒரு 13வது திருத்தம் என்ற குழந்தைக்கு இன்றைக்கு 35 வயசு. ஆனால் அந்த குழந்தை இருக்கிறதா, செத்து போச்சா, அல்லது அதுக்கு அடக்கம் செய்து அதனுடைய சாம்பலம் கரைக்கப்பட்டு விட்டதா என்று கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கு இன்றைய நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் மீண்டும் இந்த நாட்டில் இருக்கின்ற சிங்கள தலைவர்கள் ஒற்றை ஆட்சி என்ற ஒரு கோஷத்துக்குள் நீங்கள் நிற்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு இந்த நாட்டிலே மீண்டும் ஒரு இருண்ட யுகத்தை நோக்கி இந்த நாடு போய்கொண்டிருக்கிறது என்பதை யாராவது உணர தலைப்படுகிறார்களா என்று எனக்கு தெரியவில்லை. கிருஷ்ணவுலியாருடைய பண்டாரநாயக்கா அவர்கள் இந்த நாட்டிலே முதல் ஒரு சமஷ்டி பற்றிய யோசனைகளை முன்வைத்தார். கரையோர சிங்களம், மலைநாட்டு சிங்களம், யாழ்ப்பாணத்து தமிழ், வடக்கு கிழக்கு இணைந்த வகையிலே 3 பிராந்தியங்களாக இந்த நாட்டை ஒரு சமஷ்டி அடிப்படையில் ஆள்வது தொடர்பிலே அவர் 1926ஆம் ஆண்டிலே தன்னுடைய கருத்துக்களை கட்டுரைகளாகவும் கோரிக்கையாகவும் முன்வைத்திருந்தார். அந்த நேரத்திலே அவர் பல பத்திரிகைகளிலே இந்த கட்டுரைகளை எழுதியும் இருந்தார். ஆனால் அவரை ஒரு சிங்கள பௌத்த பிக்கு ஊடாக சுட்டுக் கொல்லப்பட்டு இந்த நாட்டிலே அவர் இறந்து போன வரலாறுகள் முடிந்துவிட்டது. ஜே.ஆர். ஜெயவர்தன் அவர்கள் இந்த நாட்டில் இருந்த பொழுது போர் என்றால் போர், சமாதானம் என்றால் சமாதானம் என்று சாதாரணமாக அறவழியிலே போராடி கொண்டிருந்த மக்களை பார்த்து போரை பிரகடனம் செய்த பொழுது அவருடைய அந்த கடந்த காலங்கள் பௌத்த பிக்குமாரையும் அவருடைய இனவாத ரீதியான போராட்டங்களும் கூட இந்த நாட்டை ஒரு பெரிய யுத்தத்துக்குள் தள்ளி இருந்தது. அந்த யுத்தம்தான் இன்று மிகப்பெரிய அதள பாதாளத்துள் பொருளாதார வீழ்ச்சிக்குள் இலங்கையை கொண்டு சென்று எழும்ப முடியாத நாடாக மாற்றியிருக்கிறது. ஜனாதிபதி சொல்லுகிறார், நாங்கள் 2048ஆம் ஆண்டிலே இலங்கையை அபிவிருத்தி அடைந்த நாடாக மாற்றுவோம் என்று. ஆனால் 1948ஆம் ஆண்டிலே இலங்கை சுதந்திரம் பெறுவதாக அறிவிக்கப்பட்ட காலத்தில், தமிழர்களுடைய சுதந்திரங்கள் பறிக்கப்பட்ட காலத்தில், அந்த சிங்கக்கொடிக்குள் தமிழர்கள் அரவணைக்கப்படாத நாளில், அந்த சுதந்திர தினத்தை சுவாசிக்க முடியாத தமிழர்கள் இருந்த நேரத்தில் நீங்கள் சிங்கப்பூரின் தலா வருமானமும் ஒரு தனிநபர் தலா வருமானமும் ஜப்பானுடைய தனிநபர் தலா வருமானமும் இலங்கையை விட மிக குறைவாக இருந்தது. அவ்வாறு இருந்த அந்த காலத்திலே இலங்கையை வளர்க்க முடியாத இலங்கையினுடைய தலைவர்கள் 100 வருடங்களுக்கு பிற்பாடு நாங்கள் இலங்கையை வளர்க்கிறோம் என்று நினைப்பது மிகவும் ஒரு முட்டாள்தனமானது. மீண்டும் மீண்டும் நீங்கள் கேட்பது ஒற்றை ஆட்சிக்குள் தான் ஒரு தீர்வு என்று சொன்னால் இந்த நாடு ஒரு காலத்திலும் உருப்படக்கூடிய வாய்ப்புகளில் இல்லை. தயவு செய்து பிரதி சபாநாயகர் அவர்களே, இந்த நாட்டிலே ஒரு அரசியல் தீர்வு வர வேண்டுமா? இங்கே வாழுகிற சகோதர தமிழினம், உங்களோடு சேர்ந்து வாழுகின்ற இந்த நாட்டுக்கே உரித்தான சகோதர தமிழ் தேசிய இனம் இந்த நாட்டிலே தங்களுடைய உரிமைகளோடும் உரித்துக்களோடும் இந்த மண்ணிலே வாழ வேண்டுமென்றால் இந்த நாடு பிளவுபடாத ஒரு நாடாக, இந்த நாடு பிரிக்கப்படாத ஒரு நாடாக, ஒரு நாடாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கின்ற பல்வேறுபட்ட சமஷ்டி ஆட்சி முறைகளை பாருங்கள். அந்த அடிப்படையில் ஒரு சமஷ்டி ஆட்சி முறையில் அரசியல் தீர்வை முன்வைப்பதன் மூலமே இந்த நாட்டிலே ஒரு நீதியை, நியாயத்தை உருவாக்க முடியும். இந்த மண்ணிலே கிட்டத்தட்ட 3 லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். 60,000க்கும் மேற்பட்ட போராளிகளை எங்களுடைய மண் இழந்திருக்கிறது. இறுதி யுத்தத்தின் பொழுது, முள்ளிவாய்க்கால் யுத்தத்தின் பொழுது ஏறத்தாழ 60,000 1,47,000 வரையான மக்கள் காணாமல் போயும் கொல்லப்பட்டும் இருக்கிறார்கள். இதையெல்லாம் பல்வேறுபட்ட ஆதாரங்கள், ஆவணங்கள் குறிப்பிடுகின்றன. நல்லிணக்க ஆணைக்குழுவுக்கு முன்னால் மன்னார் மறைந்த பேராயர் ராயப்பு யோசப் அவர்கள் சொன்ன ஆவணங்களை திரும்பி பாருங்கள். இவையெல்லாம் நடந்து முடிந்திருக்கிறது. ஆகவே ஆதாரங்கள் இருக்கிறது. இங்கு ஒரு மிகப்பெரிய இன அழிப்பு இந்த மண்ணில் நடைபெற்று முடிந்திருக்கிறது. நாங்கள் இழக்க முடியாத அளவிற்கு இந்த மண்ணிலே தமிழர்கள் இழந்திருக்கிறார்கள். இழப்புகளுக்கு பிற்பாடும் கூட நாங்கள் இந்த நாட்டுக்குள்ளே நீங்களும் நாங்களும் சேர்ந்து வாழக்கூடிய, நீங்களும் நாங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய
தமிழர்களும் சிங்களவர்களும் இரண்டு தேசிய இனங்களாக இந்த மண்ணிலே வாழக்கூடிய ஒரு அரசியல் உரிமை பற்றி தான் நாங்கள் பேசுகிறோம். அந்த ஒரு அரசியல் உரிமை என்பது அதிஉச்சமான அதிகார பகிர்வாக அது இருக்க வேண்டும். அது சமஷ்டி அடிப்படையில் தான் மீள பறிக்கப்பட முடியாத, நீங்கள் மீண்டும் மீண்டும் எடுக்கப்பட முடியாததாக அது இருக்க வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் குறிப்பிடுகிறோம். ஏனென்றால் அது கடந்த கால அனுபவம். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, கடந்த 35 ஆண்டுகளில் பல சுற்றறிக்கைகள் மூலமாகவும் பல நீதிமன்ற தீர்ப்புகள் மூலமாகவும் கிட்டத்தட்ட 28க்கு மேற்பட்ட நீதிமன்ற தீர்ப்புகள் ஊடாக இந்த 13ஆம் திருத்தத்தில் உள்ள பல விடயங்கள் பறிக்கப்பட்டிருக்கின்றன. சுற்றறிக்கைகள் மூலம் பல நீதிமன்ற பல விடயங்கள் பறிக்கப்பட்டிருக்கின்றன. எவ்வாறு 13ஆம் திருத்தம் இந்த நாட்டிலே சரியான ஒரு தீர்வாக அமைய முடியும்? இன்றும் கூட இந்த நாட்டிலே பௌத்த பிக்குமார் நேற்று பெரிய போராட்டத்தை இந்த மண்ணில் நடத்துகிறார்கள், 13ஐ எரிக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் கௌரவ ஜனாதிபதி அவர்களுடைய செயல்பாட்டில் அவருடைய ஒரு சரியான ஊக்குவிப்பு இல்லாமல் அவர்கள் அவ்வாறு செய்ய முடியாது. தமிழிலே ஒரு பழமொழி உண்டு, தொட்டிலையும் மாட்டி பிள்ளையையும் கிள்ளி விடுவதென்று. இங்கே நான் ஒரு தீர்வு கொடுக்க போகிறேன் என்று சர்வதேச சமூகத்துக்கு ஜனாதிபதி அவர்கள் தொட்டிலை ஆட்டுகிறார். ஆனால் அவர் சிங்கள இனவாதிகளையும் மதவாதிகளையும் பௌத்த பேரினவாதிகளையும் அவர் நுள்ளி விடுகிறார். நீங்கள் ஒரு ஒற்றுமைக்கு சமாதானத்துக்கு போக வேண்டாம் என்று. ஆகவே ஜனாதிபதியினுடைய அக்கிராசன உரை என்பது நான் நினைக்கிறேன் இந்த மண்ணிலே ஒரு அமைதிக்கான சமாதானத்துக்கான இந்த நாட்டிலே நீடித்து நிலைக்கக்கூடிய ஒரு கௌரவமான அரசியல் தீர்வுக்கான ஒரு பொருளாதார தீர்வுக்கான ஒரு தீர்வாக அவருடைய உரை அமைந்திருக்கவில்லை என்பதைத்தான் நான் இங்கு மிகவும் ஆணித்தரமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, நாங்கள் கடந்த காலங்களை சற்று நீங்கள் திருப்பி பாருங்கள். நான் நினைக்கிறேன் கடந்த வாரம் 4ஆம் தேதியிலே இருந்து 7ஆம் தேதி வரை யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள், கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள், சிவில் சமூகத்தினர், மத தலைவர்கள் எல்லாருமே ஓர் அணியாக திரண்டு அவர்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து மட்டக்களப்பு வரை ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொண்டார்கள். அறவழியிலே தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தார்கள், நியாயமான முறையிலே தங்கள் கோரிக்கைகளை முன்வைத்தார்கள். வடக்கு கிழக்கு என்பது மரபு வழியாக வரலாற்று ரீதியாக நாங்கள் ஒரு அரசியல் தீர்வை முன்வையுங்கள் என்று கேட்கிறார்கள். இவ்வாறான ஒரு பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக அங்கே போராடிய மத தலைவர்கள் உட்பட அரசியல் தலைவர்களாக நான் உட்பட எங்கள் மீது நீதிமன்றத்தில் இருந்து ஆணை வந்திருக்கிறது, 20ஆம் தேதி நீங்கள் நீதிமன்றத்துக்கு வாருங்கள். இதுதான் இந்த நாட்டினுடைய நியதி, இதுதான் இந்த நாட்டினுடைய நீதி, இதுதான் இந்த நாட்டினுடைய கரிசனை என்றால் எவ்வாறு உங்களால் ஒரு அறவழி போராட்டத்தில் நிற்பவர்களுக்கான அரசியல் தீர்வை அல்லது நீண்ட நெடுங்காலமாக கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணிலே போராடி கொண்டிருக்கின்ற தமிழ் இனத்திற்கு உங்களால் என்ன விடயத்தை என்ன தீர்வை கொடுக்க முடியும்? சிந்தித்து பாருங்கள். கௌரவ எதிர்மான அவர்கள் சொன்னது போல இங்கே யுத்தம் முடிந்த பொழுது நீங்கள் சிங்க கொடிகளை ஏற்றி ஜெயபேவா ஜெயபேவா என்று சிங்கள பகுதிகளிலே கோஷமிட்டு தமிழர் பகுதிகளிலும் அந்த சிங்க கொடிகளை ஏற்றி நீங்கள் வெற்றியை கொண்டாடினீர்கள். ஒரு இனத்தை, ஒரு சமூகத்தை, ஒரு தமிழ் இனத்தை அழித்ததாக நீங்கள் மமதையோடு ராஜபக்ச குடும்பம் அந்த நேரம் வெற்றி கழிப்பிலே நின்றது. அதே ராஜபக்ச குடும்பத்தினுடைய கோட்டபாய ராஜபக்சவை எவ்வாறு சிங்கள மக்கள் வெளியிலே அனுப்பி வைத்தார்கள், வரலாறு எப்படி திரும்பி இருக்கிறது. நாங்கள் இன்றும் அந்த கோஷங்களோடு வர விரும்பவில்லை, நாங்கள் அந்த கோஷங்களை சொல்லிக் கொண்டிருக்க விரும்பவில்லை. நாங்கள் இந்த மண்ணிலே எங்களுக்கு உரித்தான உரிமைகளோடு தான் நியாயமான கௌரவமான அரசியல் தீர்வோடு வாழத்தான் நாங்கள் விரும்புகிறோம். ஆகவே ஜனாதிபதி அவர்களுடைய உரை என்பது நான் நினைக்கிறேன் அது இந்த நாட்டுக்கு ஒரு உகந்த, இந்த நாட்டிலே ஒரு நீண்ட சமாதானத்தை, ஒரு நீடித்த சமாதானத்தை அல்லது நிலையான ஒரு அமைதியை ஏற்படுத்தக்கூடிய உரையாக நேற்றைய உரை அமைந்திருக்கவில்லை. அந்த உரை நான் நினைக்கிறேன் மீண்டும் இலங்கையை இன்னும் ஒரு இருண்ட யுகத்துக்குள் கொண்டு செல்லுகின்ற ஒரு யுத்தம் நோக்கிய, அழிவு நோக்கிய பாதையை நோக்கிய உரையாகவே அந்த உரை அமைந்திருக்கிறது. கௌரவ பிரதமர் அவர்களும் இங்கே இருக்கிறார். நான் அவரும் ஒரு கம்யூனிச சமஷ்டி அடிப்படையிலே, சமத்துவ அடிப்படையிலே வந்த ஒருவர். நான் நினைக்கிறேன் அவருக்கு இந்த சமத்துவம், சமஷ்டி அவருக்கு தெரியும். எவ்வாறு இந்த மக்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கை எவ்வாறு அமைய போகிறது, நாங்கள் ஏன் இன்னொரு இனத்தை அடக்கக்கூடாது என்பது கூட அவருக்கு நன்கு தெரியும். ஆகவேதான் நான் கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே நான் நினைக்கிறேன் மீண்டும் மீண்டும் 35 வருடங்கள் கடந்தும் 13வது திருத்தம் அதை ஒருவர் கொளுத்துகிறார், இன்னொருவர் எரிக்கிறார், இன்னொருவர் கிழிக்கிறார், இன்னொருவர் சொல்லுகிறார் நான் 13 கொண்டுருவேன் ஆனால் அதிலே போலீஸ் இல்லை என்கிறார், இன்னொருவர் காணி கொடுக்க கூடாது என்கிறார். இங்கே இந்த பிரேரணையை ஆதரித்து பேசிய 2வது வழிமொழிந்தோர் சொல்கிறார் காணி அதிகாரம், போலீஸ் அதிகாரம் தேவையில்லை என்று. எங்களுடைய இடங்களில் நீங்கள் எத்தனை விகாரைகளை அமைத்து, எத்தனை காணிகளை பிடித்து, இன்று இராணுவத்திடம், விகாரைகளிடம், சிங்கள மக்களிடம் அடாத்தாக பிடிக்கப்பட்ட காணிகள் இன்றும்
நீங்கள் கிழக்கு மாகாண ஆளுநர் வடக்கு மாகாண ஆளுநரை வைத்து நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு பிடிப்புகளும் இந்த மண்ணிலே தமிழர்கள் வாழ முடியாமல் இருக்கிறது. தமிழர்கள் ஆகவே கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, நான் நினைக்கிறேன் ஒரு நீதியான அமைதியான நாடாக இந்த நாடு இருக்க வேண்டும் என்றால், ஒரு யுத்தம் இல்லாத இந்த நாட்டிலே ஒற்றுமை உள்ள ஒரு சமூகம் உருவாக்கப்பட வேண்டுமானால், நீங்கள் சமஷ்டி என்கிற அடிப்படையில் மீள பெறப்பட முடியாத பறிக்கப்பட முடியாத அதிகாரங்களோடு ஒற்றுமையாக வாழ்வதற்கான ஒரு வழியை உடனடியாக ஏற்படுத்துங்கள். இல்லையேல் இந்த நாடு மீண்டும் மீண்டும் ஒரு இருண்ட மாறப்போகிறது என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, நேற்றைய ஜனாதிபதியின் ஐக்கியராசன உரை சம்பந்தமான ஒத்திவைப்பு பிரேரணையிலே பேச கிடத்தமைக்கு நன்றியை தெரிவிக்கின்றேன். ஒட்டுமொத்தமாக ஜனாதிபதியின் ஐக்கியராசன உரையிலே அதிகாரங்களை பரவலாக்கி புரியோடி போயுள்ள இந்த இனப்பிரச்சினைக்கு ஒரு தீர்வை காண வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் உரையாற்றியிருந்தாலும், போலீஸ் அதிகாரமற்ற அதிகார பரவலாக்கல், ஒற்றை ஆட்சிக்குள்ளே அதிகார பரவலாக்கல் என்பதை எங்களினால் எள்ளளவும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை கூறிவிட்டு என்னுடைய உரை தொடங்கலாம் என்று நினைக்கின்றேன். இலங்கையின் 75வது சுதந்திர தினம் இந்த வாரம் கொண்டாடப்பட்டிருக்கின்றது. இலங்கைக்கு சுதந்திரம் அடைந்ததோ என்னமோ, தமிழ் மக்களுக்கான சுதந்திரம் இன்று வரை கிடைக்காமல் இருக்கின்றோம். ஒரு சொட்டு இரத்தமும் சிந்தாமல் சுதந்திரம் அடைந்தது இந்த நாடு. சுதந்திரம் பெறும்போது இலங்கையின் பொருளாதாரம் ஜப்பானின் பொருளாதாரத்திற்கு நிகராக இருந்ததாக கூறப்படுகின்றது. ஆனால் பொருளாதார ரீதியிலே ஜப்பான் எங்கே இருக்கின்றது, இலங்கை இன்று எங்கு இருக்கின்றது என்பதை நாங்கள் கூறித்தான் தெரிய வேண்டுமில்லை. இந்தியாவை பொறுத்த மட்டிலே அகிம்சை ரீதியாக ஆயுத ரீதியாக போராடி சுதந்திரம் அடைந்த போது பாகிஸ்தான் பங்களாதேஷ் அனைத்துமே ஒன்றாக இருந்தது. பாகிஸ்தான் இந்தியாவிலிருந்து பிரிந்தாலும் இந்தியாவில் இருக்கும் முஸ்லீம்கள் பாகிஸ்தானில் வாழும் முஸ்லீம்களை விட அதிகமாக வாழ்கின்றார்கள். வாழ்வது மாத்திரமல்லாமல் அவர்கள் அங்கே பாதுகாப்பாகவும் சுதந்திரமாகவும் ஏன் பலமாகவும் கூட வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கு எல்லாம் முஸ்லிம்கள் வாழும் பிரதேசங்களிலே இந்து கோயில்களோ, இந்துக்கள் வாழும் பிரதேசங்களிலே முஸ்லிம் பள்ளிவாசல்களோ அடாத்தாக பலாத்காரமாக அமைக்கப்படுகின்றதில்லை. இலங்கை சுதந்திரம் அடைந்தது முதற்கொண்டு தமிழ் மக்கள், தமிழ் பேசும் மக்கள் அடக்கி ஒடுக்கப்பட்டு கொண்டே வாழ்கின்றார்கள். இலங்கை சுதந்திரம் அடைந்த 48 30 ஆண்டுகள் தமிழ் மக்கள் அகிம்சை ரீதியாகவும் 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஆயுத ரீதியாகவும் போராடி கொண்டுதான் வருகின்றார்கள். 48 இலங்கை சுதந்திரம் அடைந்திருந்தாலும் 49ஆம் ஆண்டு இலங்கையின் முதலாவது பிரதமராக இருந்த DS சேனநாயக்கா அவர்கள் கிழக்கு மாகாணத்தை கபலீகரம் செய்வதற்காக அங்குள்ள தமிழ் மக்களை, தமிழ் பேசும் மக்களை சிறுபான்மையினராக்குவதற்கான வேலை திட்டத்தை கல்லோயா குடியேற்றம் மூலம் தொடங்கிவிட்டார். 1921ஆம் ஆண்டு கிழக்கு மாகாணத்திலே வெறும் 0.5% சிங்கள மக்கள் வாழ்ந்த வரலாறுகள் இருக்கும் போது இன்று 24% அவர்கள் உயர்ந்திருக்கின்றார்கள் என்றால், கல்லோயா தொடக்கம் சேருவல கந்தளாய் வரை நடைபெற்ற குடியேற்றங்கள் மாத்திரமல்ல, அம்பாறை தனி தொகுதியாகவும் தேர்தல் தொகுதியாகவும் சேருவலையிலே புதிய ஒரு தேர்தல் தொகுதியையும் உருவாக்கி இன்று 24% சிங்கள மக்களை அங்கு நீங்கள் குடியேற்றி இருக்கின்றீர்கள். 1956ஆம் ஆண்டு சிங்கள மட்டும் சட்டத்தை இலங்கையிலே கொண்டு வந்தீர்கள், சிறியை கொண்டு வந்தீர்கள். அன்றிலிருந்து இன்று வரை எத்தனையோ இனக்கலவரங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றிருக்கின்றது. 58 இனக்கலவரம், 78 இனக்கலவரம், 83 இனக்கலவரம் மாத்திரமல்லாமல் 83ஆம் ஆண்டு நடைபெற்ற இனக்கலவரம் மூலமாக தெற்கிலிருந்து கொழும்பிலிருந்து வடகிழக்கிற்கு பாதை வழியாக கூட தமிழர்கள் செல்ல முடியாமல் கடல் வழியாக அனுப்பிய வரலாறுகள் இருக்கின்றன. அது மாத்திரமல்லாமல்
வெலிக்கடை வெஞ்சிறையிலே 53 தமிழ் கைதிகள் கொடூரமாக கொல்லப்பட்டார்கள். தமிழீழ விடுதலை இயக்கம் என்னுடைய இயக்கத்தின் அதாவது ஆயுத போராட்டத்தை முதலாக தொடக்கிய இயக்கத்தின் ஆரம்ப கர்த்தாக்கள் தங்கத்துரை, குட்டிமணி போன்றவர்கள் மிகவும் கொடூரமான முறையிலே கொல்லப்பட்டார்கள். குட்டிமணி அவர்கள் நீதிமன்றத்திலே உரையாற்றும் போது எனக்கு தூக்கு தண்டனை கொடுக்கின்றீர்கள், அந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டால் நான் ஒரு குட்டிமணியாக இறப்பேன், ஆனால் 1000 குட்டிமணிகள் இந்த நாட்டிலே வடக்கு கிழக்கிலே உருவாகுவார்கள், அவர்கள் மூலமாக தமிழீழம் மலரும், அந்த மலரும் தமிழீழத்தை என்னுடைய கண்களால் நான் பார்க்க வேண்டும். ஆகவே என்னுடைய கண்களை ஒரு பார்வையற்ற தமிழருக்கு வழங்க வேண்டும் என்று கூறியதற்காக அவரை கொன்றது மாத்திரமல்லாமல் அவருடைய கண்களை தோண்டி சப்பாத்து கால்களுக்குள் போட்டு மிதித்த வரலாறுகள் கூட இருக்கின்றது. 83 இனக்கலவரத்தை தொடர்ந்து ஆயுத போராட்டம் வீறு கொண்டு எழுந்ததை நீங்கள் அறிவீர்கள். வடக்கு கிழக்கிலிருந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஆயுத போராட்டத்திலே இணைந்தார்கள். ஆயுத போராட்டத்தில் இணைந்தது மாத்திரமல்லாமல் மிகவும் உக்கிரமாக இந்த நாட்டிலே போர் புரிந்த வரலாறுகள் எல்லாம் இருக்கின்றது. 87ஆம் ஆண்டு ஆடி மாதம் 29ஆம் தேதி இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஏற்பட்டது. இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஏற்படாது விட்டிருந்தால் இன்றும் தமிழர்கள் கூறுகின்றார்கள் நாங்கள் தனி ஈழம் பெற்றிருப்போம், தனி நாடு அமைந்திருக்கும் என்று. இலங்கை இந்திய ஒப்பந்தம் மூலமாக ஏற்படுத்தப்பட்டதே 13வது திருத்தச் சட்டம். 13வது திருத்தச் சட்டம் அரசியல் அமைப்பில் ஒரு அங்கமாக இருக்கும் போது அந்த அரசியல் அமைப்பில் இருக்கும் 13வது திருத்தச் சட்டத்தை இந்த நாட்டின் அரசாங்கங்கள் மாறி மாறி ஆண்டு கொண்டிருக்கும் அரசாங்கங்கள் நிறைவேற்றாமல் இருப்பது என்பது நீங்களே அந்த அரசியல் அமைப்பை மீறுவதாக கூறுகின்றீர்கள். எனக்கு முன்னுரையாற்றிய உதய கம்பன்பல பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் உரையாற்றும் போது கூறியிருந்தார், 7 ஜனாதிபதிகள் இந்த நாட்டிலே இலங்கை இந்திய ஒப்பந்தம் உருவாகிய போது இந்த நாட்டை ஆட்சி செய்திருந்தார்கள், அவர்கள் யாருமே போலீஸ் அதிகாரத்தை அமுலாக்கவில்லை என்று. அதிலிருந்து நீங்கள் எதை உணர்ந்து கொள்கின்றீர்கள்? நீங்களே அரசியல் அமைப்பை மீறிக்கொண்டிருக்கின்றீர்கள். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் உரையாற்றும் போது இந்த நாடு பௌத்த நாடு, பௌத்த பிக்குகளை எதிர்த்து கொண்டு எதனையும் செய்ய முடியாது, அவர்களை பகைத்து கொண்டு இந்த நாட்டிலே ஒரு தீர்வை தர முடியாது என்ற கோணத்திலே உரையாற்றியிருந்தார். நான் ஒன்று அவருக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். 2015 அவரை ஜனாதிபதியாக்கியது சிறுபான்மை மக்கள். அந்த மக்களது கருத்தை கூட அவர் கருத்தில் எடுக்காமல் இந்த உரையை ஆற்றியிருப்பதை இட்டு அவரை நினைத்து நாங்கள் வெட்கப்படுகின்றோம். அவருக்காக வடகிழக்கிலே தமிழ் மக்களுக்கு மத்தியிலே வாக்கு கேட்டேன் என்ற அடிப்படையிலே நான் வெட்கப்படுகின்றேன். ஆயுத போராட்டம் ஏற்பட்டதன் காரணமாகத்தான் 13வது திருத்தச் சட்டம் இன்று உருவாகி இருக்கின்றது. எமது 13வது திருத்தச் சட்டம் என்பது எங்களுடைய தமிழ் மக்களுடைய ஒரு அரசியல் தீர்வல்ல. அந்த அரசியல் தீர்வுக்கு ஒரு புள்ளியாகவே நாங்கள் அதை கருதுகின்றோம். எனவே எங்களுக்கு தேவை மீளப்பெற முடியாத ஒரு சமஷ்டி என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றோம். ஏனென்றால் நீங்கள் 13வது திருத்தச் சட்டத்தின் ஊடாக பரவலாக்கப்பட்ட அதிகாரங்களை கூட மீள பெற்றுக்கொண்ட வரலாறுகள் எங்களிடம் இருக்கின்றது. பௌத்த பிக்குகள் நேற்று 13வது திருத்தச் சட்டத்தை எரிக்கின்றார்கள். நீங்கள் எரிக்கின்றது 13வது திருத்தச் சட்டம் அல்ல, ஒட்டுமொத்த இந்த நாட்டையே நீங்கள் எரிக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பண்டா செல்வா ஒப்பந்தம் ஏற்படும் போது பௌத்த பிக்குகள் கொழும்பில் இருந்து கண்டிக்கு யாத்திரை சென்றீர்கள். இதற்காக அன்று பண்டா செல்வா ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டிருக்கும் என்றால் இந்த நாடு அழிவு பாதைக்கு சென்றிருக்காது என்பதை நீங்கள் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இறுதியாக என்னுடைய மாவட்டம் சம்பந்தமாக தற்போது அறுவடை நடந்து கொண்டிருக்கும் அந்த மாவட்டத்தில்
மாவட்டத்திலே 63 ரூபாவுக்கு நெல்லை தனியார்கள் கொள்வனவு செய்கின்றார்கள். அங்கு நேமட்ரோடு நோய் என்னும் ஒரு நோய் அங்கு உருவாகி இருக்கின்றது. அது கொம்போஸ் மூலமாக, சேதனை பசலை மூலமாக உருவாகியது. அதிகாரிகள் கூறுகின்றார்கள் மஞ்சள் நோய் என்று அதிகாரிகள் கூறுகின்றார்கள். அப்படி அல்ல, சேதன பசலையை இந்த நாட்டிலே அறிமுகப்படுத்தியதன் காரணமாகவே அந்த நோய் உருவாகி இருக்கின்றது. 1,20,000 1,30,000 செலவு செய்து ஒரு ஏக்கர் வேளாண்மையை பயிரிட்டவர்கள் இன்று 50,000 தொடக்கம் 60,000 வரை ஒரு ஏக்கருக்கு நஷ்டமடையும் ஒரு நிலை உருவாகி இருக்கின்றது. இந்த நாட்டிலே புலனறுவை, அனுராதபுரம் ஆகிய மாவட்டங்களின் அறுவடைகளை வைத்துக் கொண்டே நெல்லிற்கான நிர்ணய விலைகளை நீங்கள் தீர்மானிக்கின்றீர்கள். ஒரு மாசம் முன்னதாகவே விதைத்து அறுவடை செய்யும் வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே படிமார்க்கெட்டிங் போர்டு, நெல் சந்தைப்படுத்தும் சபை மூலம் ஒரு நெல்லிற்கு ஒரு நிர்ணயமான விலையை நிர்ணயித்து விவசாயிகளையும் விவசாயத்தையும் வடக்கு கிழக்கிலே நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி. அவைக்கு தலைமை தாங்குகின்ற தலைவர் அவர்களே, ஜனாதிபதி கௌரவ ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய அக்ராசன உரை மீதான விவாதம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த உரை பெரிய ஒரு எதிர்பார்ப்பை கொடுப்பது போன்ற ஒரு தோற்றப்பாட்டை காட்டப்பட்டு ஆற்றப்பட்டிருந்தாலும் தமிழர்களை பொறுத்தவரையிலே 100க்கு 100% பெரும் ஏமாற்றத்தை அளித்திருக்கின்ற ஒரு உரையாகவே அமைந்திருக்கின்றது. குறிப்பாக 75 வருடங்களாக இந்த தீவிலே புரியோடி போயிருக்கின்ற இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணப்போவதாக கடந்த நவம்பர் மாதத்திலே அவர் ஒரு அறிவிப்பை செய்திருந்தார். அதிலும் குறிப்பாக இந்த சுதந்திர தினத்துக்கு முன்னதாக தான் ஒரு தீர்வை கண்டுவிடுவேன் என்று சொல்லியும் பிறப்புரைகளை செய்து கொண்டிருந்தார். ஆனால் சுதந்திர தினமும் கடந்து விட்டது. அதற்கு பிற்பாடு நேற்றைய தினம் அக்ராசன உரையும் இடம்பெற்று விட்டது. இனப்பிரச்சினை தீர்வு தொடர்பாக ஆக்கபூர்வமான எந்த கருத்துக்களும் வைக்கப்படவில்லை என்பது மட்டுமல்லாமல் அவரிடம் இனப்பிரச்சினையை தீர்த்து வீழ்ந்து போயிருக்கிற நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதற்கான எந்த ஆக்கபூர்வமான சிந்தனைகள் கூட அவரிடம் இல்லை என்பதனைத்தான் அவருடைய உரை இங்கே காட்டி நிற்கின்றது. அவர் சொல்லியிருக்கிறார், இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒற்றையாட்சிக்குள் உச்சபட்ச அதிகார பகிர்வு செய்யப்படும் என்று சொல்லியிருக்கின்றார். ஒரு ஜனாதிபதியாக முதலிலே உண்மையை பேசுவதற்கு முன்வர வேண்டும். தொடர்ந்தும் அப்பட்டமான பொய்களை கூறிக்கொண்டிருக்கக்கூடாது. உங்களுடைய சபையில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார், நேற்றைய தினம் எங்கு ஒரு பிரசார கூட்டத்திலே 13ஆம் திருத்தச் சட்டம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டது என்று சொல்லி. அதுதான் உண்மை. அதாவது 87ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட 13ஆம் திருத்தச் சட்டம் முழுதாக நடைமுறையில் இருக்கின்றது. அது கொண்டு வரப்படுகின்ற பொழுதே அது தொடர்பாக தீர்ப்பளித்த உச்ச நீதிமன்றம் அந்த 13ஆம் திருத்தச் சட்டம் அதனுடைய அதிகாரங்களை பரவலாக்கக்கூடிய உச்ச எல்லையை தொட்டிருக்கிறது. அதற்கு மேல் அதனை செய்ய முடியாது என்பதை அழுத்தம் திருத்தமாகவே தீர்ப்பளித்திருந்தது. அதற்கு பிற்பாடு மாகாண முதலமைச்சர்கள் சிலர் அந்த அதிகாரங்களை கையாள முயன்ற பொழுது நடைபெற்ற வழக்குகளிலே உச்ச நீதிமன்றமும் மேன்முறையீட்டு நீதிமன்றமும் 30 வழக்குகள் ஊடாக அந்த மாகாண முதலமைச்சருக்கு அல்லது சபைக்கு, முதலமைச்சருக்கும் அமைச்சர்களையும் கொண்ட சபைக்கு எந்த விதமான அதிகாரங்களும் இல்லை. குறிப்பாக காணி அதிகாரம் இல்லை, போலீஸ் அதிகாரம் இல்லை, ஏனைய விடயங்களில் கூட அதிகாரங்கள் இல்லை என்பதை திட்ட தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த ஒற்றையாட்சிக்குள் உச்சபட்ச அதிகார பகிர்வு என்று அவர் சொல்லுவது என்பது முழுக்க நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்காக சொல்லப்படுகின்ற கதை. அத்தோடு தமிழ் தரப்புகளோடு சேர்ந்து தமிழ் மக்களை ஏமாற்றுவதற்காக அவர் செய்கின்ற ஒரு சதியும் துரோகமுமாகவே நான் இந்த விஷயத்தை பார்க்கின்றேன். அத்தோடு அவர் சொல்லியிருக்கின்றார், மாவட்ட சபை தொடர்பாகவும் இங்கே பிரஸ்தாபித்திருக்கின்றார். இந்த விடயத்தை நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே அடியோடு நிராகரித்து வருகின்றோம். எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் மீண்டும் திட்டவட்டமாக நாங்கள் பதிவு செய்கின்றோம். இந்த நாட்டை நீங்கள் கட்டியெழுப்ப வேண்டுமாக இருந்தால் புரியோடி போயிருக்கின்ற இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண முன்வாருங்கள். அந்த இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பது என்பது ஒற்றையாட்சிக்குள் ஒருபொழுதும் காண முடியாது. ஒற்றையாட்சியை குப்பையில் போடுங்கள். ஒற்றையாட்சியை குப்பையில் போட்டுவிட்டு இந்த தீவினுடைய வடகிழக்குக்கு சொந்தக்காரர்களான தமிழர்களுடைய இறையாண்மையை நீங்கள் 48ஆம் ஆண்டு பிரித்தானியர்களிடமிருந்து இலவசமாக பெற்றுக்கொண்டீர்கள். அந்த வடகிழக்கு தமிழர்களுடைய தேசத்தை அங்கீகரியுங்கள், தேசத்தினுடைய இறைமையை அங்கீகரியுங்கள், தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமையை அங்கீகரியுங்கள். அந்த அடிப்படையில் ஒரு சமஷ்டி அரசியல் கட்டமைப்பை நீங்கள் உருவாக்க
உருவாக்குங்கள். அதனூடாக மட்டும்தான் நீங்கள் இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும். இந்த நாட்டில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய தமிழர்களுடைய ஒத்துழைப்பை நீங்கள் அபிவிருத்தி நோக்கிய பாதையிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதை மிகவும் பொறுப்புணர்வுடன் நான் சுட்டிக்காட்டிக் கொள்ள விரும்புகின்றேன். அதை விடுத்து வெறுமனே பாராளுமன்றங்களை ஒத்திவைப்பதும் அக்கிராசன உரைகளிலே கவர்ச்சிகரமான வார்த்தைகளை பேசுவதன் ஊடாகவும் ஒரு பொழுதும் நீங்கள் இந்த நாட்டை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியாது. இதைவிட மோசமான இடத்துக்கு நீங்கள் கொண்டு செல்லப்படுவீர்கள் என்பதனை நான் இந்த இடத்திலே பொறுப்புணர்வோடு பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன். அவர் ஒரு இடத்திலே அது 25 வருட கொள்கை பிரகடன உரை என்பதுதான் அவருடைய உரையினுடைய தலைப்பாக இருக்கின்றது. அதிலே அந்த இடத்திலே அவர்கள் கூறியிருக்கின்றார், ஒரு ஆட்சிகள் அரசாங்கங்கள் மாறுகின்ற பொழுது மாறாத ஒரு தேசிய கொள்கை வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். அது உண்மையான ஒரு விடயம்தான். தேசிய கொள்கை ஒன்று தேவை. அப்படி என்று சொல்லி சொன்னால் இந்த நீங்கள் ஏற்கனவே வகுத்து கொண்டு தேசிய கொள்கை ஒன்று தேவை, அது இல்லை என்று சொல்லியிருக்கின்றார். தேவை என்பது சரி, இல்லை என்று சொல்வது பிழை. உங்களிடம் ஒரு தேசிய கொள்கை இருக்கின்றது. அது என்னவென்று சொல்லி சொன்னால் இந்த தீவில் இருக்கக்கூடிய தமிழர்களையும் முஸ்லீம்களையும் மலையக தமிழர்களையும் அவர்களுடைய அடையாளங்களை அழித்து இந்த நாட்டை ஒரு சிங்கள பௌத்த நாடாக மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு மாறாத தேசிய கொள்கை இருக்கின்றது. 48ஆம் ஆண்டிலிருந்து இந்த நாட்டிலே ஆட்சி பீடம் ஏறிய ஒவ்வொரு அரசாங்கங்களும் அந்த கொள்கையை அடைவதற்காகத்தான் நீங்கள் இவ்வளவு காலமும் நீங்கள் உழைத்திருக்கிறீர்கள். அந்த கொள்கையை அடைதல் என்ற பெயரிலே ஆட்சி பீடம் ஏறி நீங்கள் பொருளாதார ரீதியாக மிக பெரும் கொள்ளைகளை அடித்து உங்களை ஆட்சி பீடம் ஏறியவர்கள் உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள். அந்த கொள்ளை அடித்ததனுடைய விளைவாக இனவாத ரீதியாக செயல்பட்டதனுடைய விளைவாக இரண்டும் கூட்டிச் சேருகின்ற பொழுதுதான் கோட்டாபய தமிழ் மக்கள் மீது ஒரு பாரிய இனப்படுகொலையை செய்த கோட்டாபய மற்றும் அவருடைய சகோதரர் மஹிந்த ராஜபக்சவனுடைய காலப்பகுதியிலே இந்த நாடு பாதாளத்தில் வீழ்ந்ததாக ஒரு வரலாறு பதிவு செய்திருக்கின்றது. இதனை உங்களுடைய மகாவம்சமும் பதிவு செய்து கொள்ளும். ஆகவே நீங்கள் உண்மையிலே நீங்கள் விரும்புகிறவாறு அரசாங்கங்கள் மாறினாலும் மாறாத ஒரு தேசிய கொள்கை உங்களுக்கு தேவையாக இருந்தால் முதலிலே இந்த நாட்டை அழிவு பாதைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கின்ற 75 வருடங்களாக நீங்கள் வைத்திருக்கின்ற தேசிய கொள்கையான இந்த தீவு சிங்கள பௌத்த தீவு என்கின்ற மகாவம்சம் சொல்லுகின்ற அந்த புனை கதையின் அடிப்படையிலான அந்த கொள்கையை கைவிடுங்கள். இந்த நாடு பல தேசங்களை கொண்ட நாடு என்பதை முதலிலே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். பல தேசங்களை கொண்ட நாட்டை கட்டியெழுப்பதற்கான ஒரு கொள்கையை நீங்கள் வகுப்பதற்கு முன்வாருங்கள். அந்த இடத்திலே நாங்களும் உங்களோடு சேர்ந்து இந்த நாட்டை கட்டியெழுப்பதற்கான ஒரு தேசிய கொள்கையை வகுப்பதற்கு நாங்கள் உங்களோடு சேர்ந்து ஒத்துழைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதனை நான் இந்த இடத்திலே குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகின்றேன். அது மட்டுமல்லாமல் ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார், இந்த நாட்டை எவரும் வன்முறைக்கிட்டு செல்ல முடியாது, அதிருப்தி அடைகின்றவர்கள் ஒரு தேர்தலின் ஊடாக ஆட்சி மாற்றங்களை செய்து கொள்ள முடியும் என்று சொல்லியிருக்கின்றார். அது தத்துவ ரீதியாக சரியாக இருக்கலாம். ஆனால் அவர் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், இந்த தீவிலே அதிருப்தி அடைகின்ற மக்கள் அதிருப்தி அடைகின்ற பொழுது மக்களுக்கு மட்டும் ஆட்சி மாற்றங்கள் தேவைப்படவில்லை. இந்த தீவை சுற்றி இருக்கின்ற பிராந்திய வல்லரசுகள் அதிருப்தி அடைகின்ற பொழுதும் ஆட்சி மாற்றங்கள் தேவைப்படுகின்றது. இந்த தீவிலே ஒரு பூகோள ஆதிக்கத்தை நிலைநிறுத்திக் கொள்ள விரும்புகிற வல்லாதிக்க சக்திகள் ஆட்சியாளர்கள் மீது அதிருப்தி அடைகின்ற பொழுது அவர்களுக்கும் ஆட்சி மாற்றங்கள் தேவைப்படுகின்றது. அதிருப்தி அடைகின்ற மக்கள் தங்களுடைய விருப்பப்படி தங்களுடைய அதிருப்திகளை வெளிப்படுத்தி நாட்டில் ஆட்சி மாற்றங்களை ஏற்படுத்த முடிகிறதோ இல்லையோ, பிராந்திய வல்லரசுகளும் பூகோள ரீதியாக ஆதிக்கம் செலுத்த விரும்புகின்ற உலக வல்லாதிக்க சக்திகளும் இந்த தீவிலே ஆட்சி மாற்றம் செலுத்துவதிலே கணிசமான பங்குகளை செலுத்திக் கொண்டிருக்கின்றன. 1980களிலே ஆட்சி பீடமேறிய ஜெயவர்தனா அன்று பிராந்திய வல்லரசை மதிக்காது அன்று ஒரு உலக வல்லாதிக்க சக்திக்கு பின்னாலே சென்றதனுடைய விளைவாக அன்று இந்த தீவிலே அதிருப்தி அடைந்திருந்த மக்கள், சிங்கள பௌத்த பேரினவாதிகளால் படுகொலைக்குள்ளாக்கப்பட்ட தமிழ் மக்கள் அதிருப்தி அடைந்திருந்த பொழுது அந்த மக்களுக்கு ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டு இந்த அரசுக்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டு ஜெயவர்தனா 87ஆம் ஆண்டிலே இந்தியாவுடைய காலடியிலே வீழ்த்தப்பட்டார். இந்தியாவுடைய காலடியிலே வீழ்த்த மண்டியிட்ட காலடியில் வீழ்த்தப்பட்ட ஜெயவர்தனா இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு இணங்கினார். அதுபோன்று 2015ஆம் ஆண்டிலே ராஜபக்சேக்கள் சீன சார்பாக சென்று கொண்டிருந்த காரணத்தினாலே அன்று சுதந்திர கட்சி 2ஆக உடைக்கப்பட்டது. 60 வருடங்கள் எதிரிகளாக இருந்த ஐக்கிய தேசிய கட்சி சுதந்திர கட்சியினுடைய வேட்பாளரான மைத்திரிபாலவை ஜனாதிபதி வேட்பாளராக ஏற்கின்ற நிலைமை உருவானது. 2022 ராஜபக்சேக்கள் சீன சார்பாக இருந்த காரணத்தினாலே அவர்கள் அதிருப்திய பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்ட சிங்கள மக்கள் உற்சாகப்படுத்தப்பட்டு இந்த 69 லட்சம் வாக்குகள் பெற்றவர்கள் வீடுகளுக்கு அனுப்பப்பட்டார்கள். ஆகவே ரணில் விக்ரமசிங்க கனவுலகில் இருந்து ஆட்சி செய்யக்கூடாது,
தான் வந்ததனால் நாட்டின் பொருளாதாரம் உயர்வதாக கனவு காணக்கூடாது. அவர் இந்திய மேற்கு சார்ந்த ஒருவராக இருக்கின்ற காரணத்தினாலே அவருக்கு இந்த உலக சக்திகள் ஒத்துழைப்பு வழங்குகின்றன. ஆகவே நீங்கள் இந்த வல்லாதிக்க சக்திகளின் எடுபிடிகளாக இருக்காமல் இந்த தீவினுடைய பங்காளர்களாக இருக்கக்கூடிய தமிழர்களுடைய தேசத்தை நீங்கள் அங்கீகரித்து, தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இறைமை அங்கீகரிக்கப்பட்ட சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு புதிய சமஸ்தி அரசியலமைப்பை உருவாக்குவதன் மூலம் ஆக்கப்பூர்வமாக நாட்டை கட்டியெழுப்புவதற்கு நீங்கள் முன்வர வேண்டும். ගරු සභාපතිතුමනි, මෙතුමා කියනවා අපේ රට සිංහල බෞද්ධ රටක් නෙමෙයි කියලා. නමුත් කුරුන්දු විහාරයේ ඓතිහාසික කුරුන්දු විහාරයට ගිහිල්ලා මලක්වත් පූජා කර දෙන්නේ නැතුව ස්වාමීන් වහන්සේලා පන්නාදාලා මෙතන ඇවිල්ලා නිරුපද්දිතව ඉන්නේ මේ රට සිංහල බෞද්ධ රටක් නිසා. මෙතුමා ගිහිල්ලා යාපනයට ගිහිල්ලා සිංහලයාට ජීවත් වෙන්නේ නැහැ කියලා, අයිතියක් නැහැ කියලා මෙතන ඇවිල්ලා මේ විදිහට කතා කරලා නිරුපද්දිතව ඉන්නේ මේක සිංහල බෞද්ධ රටක් නිසා. ඒක එතුමාට කියලා දෙන්න. ஸ்ரீகருமன்சுவா கதா கர இவரை போன்ற இனவெறியர்களால் தான் இந்த தீவிலே இரத்த ஆறு ஓடியது. இந்த நாடு 30 ஆண்டுகளாக 2 நாடுகளாக பிரிந்திருந்தது. அதை நீங்கள் ஒரு இன அழிப்பு மூலம் இந்த நாட்டிலே இந்த விடுதலை கோரிக்கையை நீங்கள் முடிவுக்கு கொண்டு வர வேண்டியிருந்தது. இப்படிப்பட்டவர்களை விட்டுவிட்டு ஒரு முற்போக்காக சிந்திக்கக்கூடிய முன்வரிசையில் இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களை போன்றவர்களை தேர்ந்தெடுங்கள். பச்சை இனவாதிகளை வைத்துக்கொண்டு நாட்டை மேலும் மேலும் அழிவு பாதைக்கு கொண்டு செல்லாதீர்கள். இவர் போன்றவர்களிடம் ஆலோசனை கேட்டபடியால் தான் கோட்டாபய ராஜபக்ச சொந்த மக்களினாலே விரட்டி அடிக்கப்படுகின்ற நிலைமைக்கு வந்தனர். மாதனமுத் சிங்கள நாட்டார் கதைகளில் ஒன்று இருக்கிறது, மாதனமுத்தாவினுடைய கதை. மாதனமுத்தாவுக்கு சமனானவர் தான் இந்த சரத் வீரசேகர அடி முட்டாள். இந்த முட்டாள் போன்றவர்களிடம் கதைகளை கேட்டு கோட்டா மைந்த தெருவுக்கு வந்தது போன்று ஏனையவர்களும் எதிர்காலத்தில் தெருவுக்கு வரக்கூடாது என்று சொல்லி சொன்னால் தயவு செய்து நிதானமாக சிந்தியுங்கள் என்பதை இந்த இடத்திலே பொறுப்புடன் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அத்தோடு நான் இந்த வடக்கு கிழக்கிலே இன்று எங்களுடைய மக்கள் பாரிய நெருக்கடிகளை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். 30 ஆண்டுகளாக போரால் அளிக்கப்பட்ட மக்கள் கடந்த 13 வருடங்களாக பொருளாதார ரீதியாக முன்னேறுவதற்கு எந்த உதவிகளும் வழங்கப்பட்டிருக்கவில்லை. தங்களுடைய சொந்த முயற்சிகளால் விவசாயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று நெல் அறுவடை செய்கின்ற காலத்திலே அரசு ஒரு நிர்ணய விலையை நிர்ணயிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட பொழுது 100 ரூபாய் விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வடக்கு கிழக்கிலே 100 ரூபாய் நான் முடிக்கிறேன் 100 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்ட விலையிலே நெல் கொள்வனவு நடைபெறவில்லை. அரசாங்க அதிபர்கள் பொறுப்பற்றவர்களாக இருக்கிறார்கள். அது அரசாங்கத்தினுடைய வேலை. அரசாங்க நெல்லை கொள்வனவு செய்யும் என்று சொல்லி காலத்தை கடத்தும் பொழுது அந்த விவசாயிகள் தவிர்க்க முடியாமல் 50 ரூபாவுக்கும் 55 ரூபாவுக்கும் நெல்லை விற்க வேண்டியிருக்கிறது. இந்த ரணில் விக்ரமசிங்கே 2015க்கு பிற்பாடு அவருடைய ஆட்சி காலத்திலே நெல்லை உலர்த்துகின்ற நிலையங்களை திறந்து வைத்திருந்தார். இன்று மழைகளால் நனைந்து நெல்லை உலர்த்துவதற்கு அவர்கள் 10 ரூபாய் கேட்கின்றார்கள். ஒரு கிலோவுக்கு 10 ரூபாவை கொடுத்தால் 50 ரூபாவுக்கு நெல்லை விற்பவர் 40 ரூபாவுக்கு தான் அவருடைய கைகளிலே கிடைக்க போகிறது. ஆனா இங்க உற்பத்தி செலவு வந்து கிட்டத்தட்ட 150 ரூபாவாக இருக்கிறது. மருந்து விநியோகத்தர்களுக்கு நான் 38,000 ரூபாவுக்கு விற்கிற ஒரு புல்லு மருந்து 45,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இதை கண்டுகொள்வதற்கு கமநல திணைக்களங்கள் தவறுகின்றன. ஆகவே எங்களுடைய மக்களின் பொருளாதாரத்தை நீங்கள் தொடர்ந்து அழித்துக் கொண்டு தமிழ் தலைவர்களை பேச்சுவார்த்தை மேசையிலே அமர வைத்து உலக நாடுகளிடம் நிதிகளை பெற்று உங்களுடைய இந்திய மேற்குக்கு சார்பான ஆட்சியை கொண்டு செல்லுகின்ற முயற்சிகளை நீங்கள் நீண்ட காலம் செய்ய முடியாது. எங்களுடைய தேசத்தினுடைய அதிகாரத்தை எங்களிடம் ஒப்படையுங்கள். ஒப்படைத்தால் நாங்கள் எங்களுடைய தேசத்து விவசாயிகளின் பொருளாதாரத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும், முன்னேற்ற வேண்டும் என்பதை நாங்கள் தீர்மானித்துக் கொள்ள முடியும். ஆகவே நீங்கள் இனிமேலும் இவ்வாறான போக்குகளை கைவிட்டு எங்களுடைய அதிகாரத்தை எங்களுடைய ஒப்படையுங்கள். நாடு ஐக்கியமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் ஒரு சமஸ்தி அரசியலமைப்பை கொண்டு வாருங்கள். ரணில் விக்ரமசிங்க கூட வந்து பொய்யை திருப்பி சொல்லுகிறார். ஒட்டியாட்சியை கடந்தால் நாடு பிளவுபட்டு விடும் என்று பொய் சொல்லுகிறார். இந்த போக்கை நீங்கள் கைவிட வேண்டும் என்று கேட்டு ஒரு சமஸ்தி அரசியலமைப்பின் மூலம் பிரச்சனையை நாட்டை ஐக்கியப்படுத்த முன்வருமாறு கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். Debate on the throne speech made by the President yesterday in this House. I am saying throne speech because in the English version of the printed document of his speech, it actually says throne speech. The Sinhala and the Tamil don't have it, but the English says throne speech. Knowing the President as I do, he probably drafted his speech in English first, and he thought he was actually making a throne speech. Those who translated it into Sinhala and Tamil knew better than to call it anything like that. And the title says policy statement by His Excellency the President. But this betrays what the President has in mind or what he thinks, who he is.
to say throne speech. Now in this speech, the President deals with people who criticize various acts of the government, various policies, and says, but when they come into office, they continue with that. They don't act any differently. And he's criticized them quite strongly in his throne speech. But I would like to remind him that he is also doing the same thing. In 1996, it is said that the United National Party at its convention resolved to abolish the executive presidential system. And that was a position they've held on to until now, or said to be their official position. In the last parliament, when we had a constitutional assembly, when this issue of executive presidency came up, the president, who was prime minister then, quite categorically said that's the UNP stand. We are for abolition of the executive presidency. But now that he is the executive president, we don't see anything. We don't hear anything about abolishing executive presidency. In point of fact, when the 21st Amendment was passed, what was presented to the country was that the powers of the executive president are being curtailed. 20th Amendment enhanced, 18th Amendment enhanced it, 20th Amendment enhanced it. So it was said that we are going back to the 19th Amendment. The powers of the executive presidency are being curtailed. But none of the executive powers of the president have been curtailed. I said that at the debate on the 21st Amendment also. So that was a fraud on the people, because what was presented to be the amendment did not achieve that. And the president happily carries on as the executive president with full executive powers. And although the UNP's stated policy is abolition of the executive presidency, he has made two throne speeches. He has made two throne speeches, and he has not said that he will abolish executive presidency. There is one matter that I want to deal with in the short time that I have today, and that is to do with the Tamil national question. The President has, in fact, the President has dealt with it quite categorically. He has said the right things, except one important thing which I will come to in a moment. He has dealt with, at pages 12 onwards of the English version, he has said that he and Honorable Sampanthan came to this house in 1977. Several attempts have been made to resolve this issue and not been successful. But now, he says we wish to succeed this time. He doesn't say how he wishes to succeed, except to say that several issues that he has highlighted will be dealt with, particularly that of land, military held lands. We are not satisfied with what he has said here, nor what has happened on the ground. What he has said here is that he'll have discussions with the military. And we saw that happening in Jaffna Kacheri recently when he came over. He was merely almost at the mercy of the military, asking them, are you able to release some more, almost pleading with them. He didn't behave like the executive president. But on the other issue of forests, wildlife, archaeology, etc., he dealt with the forest issue here. He says, we will go back to the 1985 map, and that is most welcome. Only question is,
when will he go back to the 1985 map? It must be done immediately. If that's a policy decision taken by the cabinet, and we are told that that is the policy decision of the cabinet, then it must be immediately done. You have the 1985 map. You don't need to do anything in between. You just have to go back to the 1985 map. It requires just 1 day. So we're waiting to see when that is going to happen. There is one just small paragraph with regard to Office of Missing Persons. This is a very serious issue. In our discussions with the President, we have told him, even the LLRC, the Lessons Learned and Reconciliation Commission, which President Mahinda Rajapaksa appointed soon after the end of the war, that gave its report on the 31st of March 2011, even in that report it says just over 3,000 persons were surrendered to the security forces in the last few days of the war. Your own commission, government's own commission, says, it says many were surrendered, but it says over 3,000 who were surrendered as such have gone missing. Now how can people go missing like that in their thousands? So merely having an Office of Missing Persons, and we supported that legislation, but after that not one single case has been investigated into to find out what happened to the person so surrendered. What happened? It's not enough to say, it's not enough to say there are no more. How did it come to that stage? If you surrender to the security forces, how can you go missing? Thereafter, he dealt with the issue of devolution of power. There were 5 issues that we identified when we had talks with the government. And I must say, in this document, in his speech, he has dealt with all those 5 matters. But with regard to the police powers, he merely says there is a short 1-sentence paragraph at page 16 that says there is no change in police powers. Now we don't understand what that means. Is he saying there's not going to be any change, the status quo will remain? Or is he saying there won't be any change to what is in the Constitution? If there is no change to what is in the Constitution, then the police powers must be devolved. So he's left it ambiguous, I suspect deliberately. The matter that I want to end with is that he says maximum devolution of power within a unitary state. You cannot have maximum devolution of power within a unitary state. The President knows that more than anyone else. The President campaigned on the platform of a federal state in 2005 when he contested for executive presidency. In the last parliament, when he was chairman of the steering committee of the Constitutional Assembly, he very specifically said that he stands for a federal state. And now he's done a somersault and he says within a unitary state with a capital U and capital S, signifying that the scheme of government will be unitary. Now and he ends by saying, I will not allow separation of the country. We are not asking for a separation of the country. We are for a united, undivided, even indivisible country. Concluding, don't divide the country, but share power in a meaningful way. Maximum devolution of power cannot happen in a unitary model, and therefore we reject this throne speech on that account alone. Thank you.